சித்திர மாசத்துல வரக்கூடிய வசந்த நவராத்திரியையும் புரட்டாசி மாசத்துல வரக்கூடிய சரத் நவராத்திரியையும் ஏன் விமர்சையா கொண்டாடுறோம்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமா? அதே போல எல்லா தேவர்களும் புரட்டாசியில வரக்கூடிய இந்த நவராத்திரியில அம்மனுக்குள்ள ஐக்கியமாறாங்கன்னு சொல்றாங்களே, அது ஏன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமா? இது மாதிரி நவராத்திரிய பத்தி பல அரிய தகவல்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த காணொலிய முழுசா பாருங்க. இந்த போல அரிய தகவல்களை தினமும் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்மளோட சேனலை அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மகிஷாசுரனை எதிர்த்து துர்கா தேவி யுத்தம் செய்த 9 நாட்களை நாம நவராத்திரி அப்படின்னு கொண்டாடுறோம். தேவர்களினுடைய பிரம்ம முகூர்த்தமாக, அதாவது முற்பகலாக, சூரிய உதயத்துக்கு முந்தின நேரமாக சொல்லப்படக்கூடியது மார்கழி மாசம். அந்த வகையில தேவர்களுக்கு புரட்டாசி மாசம் அர்த்தராத்திரியாக சொல்லப்படுது. அர்த்தராத்திரியில எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் அவனோட மனதுல எவ்வளவு பெரிய கஷ்டம் இருந்தாலும் அவன் தூங்கி விடுகிறான். அந்த தூங்கக்கூடிய அந்த சமயத்துல மனிதனுடைய அந்த மனமானது இந்த பரந்த உலகம் முழுக்க பரவி இருக்கக்கூடிய இறைவனோட இரண்டர கலந்து ஒரு மன நிம்மதியை அடையுது. அதனாலதான் மறுநாளைக்கு அவன் எழுந்துக்கும் போது மனது நிம்மதியை உணர்றான். இந்த வகையில தேவர்கள் அனைவரும் அவர்களினுடைய அர்த்தராத்திரி வேளையான புரட்டாசி நேரத்துல நல்லபடியாக உறங்கி அந்த உறக்கத்தின் மூலமா அந்த இறைவியான நித்ராதேவி வடிவத்துல, உறக்கத்தின் வடிவத்துல இருக்கக்கூடிய அம்பிகையினுடைய திருவடியில போய் கலக்கிறாங்க. அதனாலதான் புரட்டாசி மாசத்துல அம்பிகை அனைத்து தேவர்களினுடைய வடிவத்திலையும் இருக்காங்க. இதனாலதான் புரட்டாசி மாசத்துல வரக்கூடிய நவராத்திரியில நம்ம அம்பிகையை வழிபட்டோம் அப்படின்னா அனைத்து தேவர்களையும் வழிபட்ட புண்ணியத்தை நம்மளால அடைய முடியுது. தமிழர்கள் ஒரு ஆண்டுல இருக்கக்கூடிய 12 மாதங்களை அந்த வருடத்துல வரக்கூடிய பருவங்களுக்கு ஏற்ப பிரிச்சாங்க. இந்த வகையில சித்திர மாசத்துல வெயில் காலம் வருது. இந்த வெயில் காலத்துல அளவுக்கு அதிகமாக உஷ்ணம் ஏற்படும் போது மனிதனுக்கு பலவிதமான நோய்கள் ஏற்படுது. உதாரணத்துக்கு அம்மை நோயை சொல்லலாம். அதே போல இந்த வெயில் தணிந்து மழைக்காலம் ஆரம்பிக்கும் பொழுதும் மனிதனுக்கு பலவிதமான நோய்கள் ஏற்படுது. அதனாலதான் நம்மளுடைய புராணங்கள்லையும் இதிகாசங்கள்லையும் இந்த சித்திரை மாதத்தையும் நம்மளுடைய புரட்டாசி மாதத்தையும் யமனுடைய 2 தெற்றி பற்களாக சொல்றாங்க. இந்த 2 மாதத்திலையும் அதிகப்படியான நோய் ஏற்படுறதுனால இந்த 2 மாதத்திலையும் அந்த நோயிலிருந்து விடுபடுவதற்காக அம்பிகையை வழிபட வேணும் அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் சித்திரை மாதத்துல வசந்த நவராத்திரியும் புரட்டாசி மாசத்துல சரத் நவராத்திரி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இப்போ நம்ம கொண்டாடக்கூடிய நவராத்திரியையும் நம்ம கொண்டாடுறோம். அதனால சித்திர மாசத்துல வரக்கூடிய அதிகப்படியான நோய்கள்ல இருந்தும் மழைக்காலத்துல வரக்கூடிய கிருமிகளினுடைய தாக்கத்துல இருந்தும் அம்பிகையை வழிபட்டு நாம விடுபடணும் அப்படிங்கிறதுதான் நம்ம முன்னோர்களினுடைய நோக்கமாக இருக்கு. இந்த நவராத்திரி 9 நாட்கள்லையும் முதல் 3 நாட்கள் அம்பிகை துர்காதேவியினுடைய வடிவத்திலையும், அடுத்த 3 நாட்கள் மகாலட்சுமியினுடைய வடிவத்திலையும், கடைசி 3 நாட்கள் சரஸ்வதி தேவியினுடைய வடிவத்திலையும் இருக்காங்க. அதே மாதிரி பலவிதமான சாஸ்திரங்களை எடுத்து நாம பார்க்கும்போது ஒரு நாள்லையும் அம்பிகையை விதவிதமாக பூஜை செய்யக்கூடிய விதவிதமான வழிமுறைகளையும் சொல்லியிருக்காங்க. அந்த வகையில உலகத்துக்கே உணவு வழங்கக்கூடிய அன்னபூரணியாகவும், பயிர் பச்சைகளை வளர வைக்கக்கூடிய சாகம்பரியாகவும், தைரியத்தை கொடுக்கக்கூடிய தைரியலட்சுமியாகவும், இந்த உலகத்துல நமக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய விஜயலட்சுமியாகவும், கல்வியை கொடுக்கக்கூடிய வித்யாலட்சுமியாகவும் இந்த நவராத்திரியில இந்த மகாலட்சுமியையும் மகா சரஸ்வதியையும் மகா காளின்னு சொல்லப்படக்கூடிய துர்காதேவியையும் நம்ம பலவிதமாக வழிபட்டு இந்த உலகத்துல இருக்கக்கூடிய கல்வி, தனம், தானியம், அறிவு, புகழ், பெருமை, இளமைன்னு சொல்லப்படக்கூடிய 16 செல்வங்களையும் அடையிறோம். அதனாலதான் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அனைத்து விதமான இன்பங்களையும் அடைவதற்கு ஒரு எளிய வழியாக இந்த நவராத்திரி வழிபாடு இருக்கு. அந்த நவராத்திரியில தொடர்ந்து எப்படி நாம வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத அன்னன்னைக்கு பார்த்துக்கிட்டே வரலாம்.